நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் பூமி தாமோதரன். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு செங்கம் கு ராஜாராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தமிழக முன்னேற்ற கழகம். என்ன காரணம் சார்? சார், தமிழக முன்னேற்ற கழகம் கட்சியை துவங்கிய நோக்கம் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரசியல் அதிகாரம் என்பது முழுமையாக அந்த மக்களுக்கு சென்றடையவில்லை. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை 5 ஆண்டுகளாக அரசியல் இயக்கமாக நடத்தி வருகின்றோம். அதன் வெளிப்பாடுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சி என்பது வேறு, இயக்கம் என்பது வேறு. இயக்கம் என்பது ஒரு கட்டுக்குள்ளான, ஒரு சங்கத்துக்குள்ளான அடங்கிடுது. இது பதிவு பெற்ற டெல்லியில் சென்று தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவுக்கு கொடுக்கப்பட்டு, இதை திருத்தணியிலே நாங்கள் சென்ற மாதம் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே இந்த கட்சியை துவங்கியிருக்கின்றோம். யாதவ சமுதாய மக்கள் போல் பல்வேறு சமுதாயங்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல், அரசியல் அதிகாரம் என்றால் என்ன, அதோட பயன் என்றே தெரியாமல், அரசியல் என்பது ஒரு பூதாகாரம், அதுக்குள் சென்றால் நமது வாழ்வு சீரழிந்துவிடும் என்று தன் வாழ்க்கையை அவர் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பதை எளிது, அரசியலுக்குள் வந்தால்தான் நாம் தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதுதான் சார் முதல் நோக்கம் தமிழக முன்னேற்ற கழகத்தின். இப்போ நீங்கள் 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அதாவது சார், நான் 2011 இருந்து ஒரு கட்சியில் மாநில மாவட்ட செயலாளர், மாநில இளைஞரணி செயலாளர், பின்பு ஒரு இயக்கத்தின் நிறுவனர், இப்போது பதிவு பெற்ற அரசியல் கட்சியின் தலைவர். அரசியல் எங்களுக்கு புதிதல்ல, எங்கள் கட்டமைப்பு ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதால் நான் இயக்கமாக இருந்தோம், அரசியல் கட்சியாக மாற்றிருக்கின்றோம். இப்போ பிற சமுதாயங்களை ஒருங்கிணைத்து இந்த கட்சியில் அவர்களுக்கான பதவிகளை அலங்கரித்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். உங்களை இந்த கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு மக்கள் இயக்கத்திலேருந்து உந்தி தள்ளினதுக்கான காரணம் என்ன? ஒரு இடத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இன்று மக்கள் ஒரு எந்த விஷயத்துக்கு போனாலும் அங்கே முதல் படியாக வெளிப்படுறது அரசியல். அந்த அரசியலை இந்த சமுதாயத்திற்கு உண்டாக்க வேண்டிய எண்ணம் ஏற்பட்டது. அதை தாண்டி இந்த சமுதாயத்திற்காக எனக்கு முன்னால் அரசியல் கட்சியை தோற்றுவித்தவர்கள், சங்கமாக, கட்சியாக, இயக்கமாக தோற்றுவித்தவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்கிறார்கள். அதாவது எம்பிசி வேணும்னு 1987க்கு முன்பாகவே ஒரு தமிழ்நாடு முழுக்க இந்த சமுதாயத்தின் தலைவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் லட்சுமண பிள்ளை, கோவில்பட்டி கோபாலகிருஷ்ணன், இன்னும் பல்வேறு தலைவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீட்டுக்காக அதாவது பொதுச் செயலாளர் இந்த கலைமணி அவர்கள்லாம் போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் எங்களுக்கான அந்த எம்பிசி இடஒதுக்கீடு கிடைக்கல. அதில் அவங்க கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பின்பு 1991க்கு 96க்கு மேலே தற்போது அமைச்சராக இருக்கின்ற அருமை அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த சமுதாய பின்புலத்தோடு, ஐயா கோபாலகிருஷ்ணன் ஒரு யாதவர் இருந்தார், இந்தியன் வங்கி தலைவராக இருந்தார், மகாசபையின் தலைவராக இருந்தார். அவர் மகாசபை தலைவராக இருக்கும்பொழுது அண்ணன் ராஜகண்ணப்பனோடு இணைந்து மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சியை உருவாக்கினாங்க. அது மிகப்பெரிய எழுச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒற்றை தலைவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு எந்த சமுதாயம் வராது. ஆனால் மக்கள் தமிழ் தேச கட்சி துவங்கிய போது ஒற்றை தலைவரை ஒட்டுமொத்த சமுதாயமும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அலங்கரித்தது. 96 தேர்தலில் 6 சீட்டு திமுக கூட்டணியில் பெற்றார்கள். அதில் 1000 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த பூட்டு சாவித்தினத்தில் தோத்துட்டாங்க. பின்னர் அவர் பல்வேறு கட்சியில் கூட்டணி வச்சார். அவரால் அதை செயல்படுத்த முடியல. அதிமுக பண்ணி இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கிறார். இப்படி இந்த சமுதாயத்திற்காக அரசியல் தோற்றுவித்தவர்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த மக்களின் அதிகாரங்களை பெற்றுத்தர முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் வெளியிருந்து வேடிக்கை பார்த்த இளைஞர்கள், நாங்கள்லாம் அவங்க அரசியல் பண்ணும்போது பள்ளி படிப்பு படித்துக்கொண்டு, இப்போ நான் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது என்னை போன்ற சமுதாயங்கள் கொடி பிடித்து கொண்டு அரசியல் அதிகாரத்தோடு ஓடும்பொழுது நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள். அந்த வேடிக்கை தான் எங்களுக்கு வேட்கையை தூண்டியது. நாமும் அரசியல் செய்ய வேண்டும், நம் சமுதாயத்துக்கான ஒரு அரசியல் கட்சியை இந்த மக்களுக்கு தோற்று வைக்கணும் எண்ணத்தோடு தான் இந்த கட்சியை நாங்கள் தோற்று வச்சிருக்கோம். சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் இந்த அரசியல் கட்சியை தோற்று வச்சிருக்கீங்க. இப்போ அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க. அப்படி உங்கள் சமுதாயம் இல்லை உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை பாதிக்கப்பட்டாங்க? சார், இந்த யாதவ சமுதாயம் தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய சமுதாயம். 1 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. வாக்காக எடுத்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் வாக்குகளுக்கு
நான் சொல்றது குறைவில்லாமல் இருப்பாங்க. ஒரு 40 தொகுதியில் தனித்து நின்றால் வெற்றி பெறக்கூடிய சமுதாயம் யாதவ சமுதாயம். 180 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நினைக்கக்கூடிய சமுதாயம் யாதவ சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு அரசியல் அதிகாரம் என்பது எட்டப்படவில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை போன்ற சமுதாயங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று 20 சட்டமன்ற உறுப்பினர் 30 சட்டமன்ற செல்கிறார்கள். ஆனால் யாதவ சமுதாயத்திற்கு இன்று வரை 1, 2, 3 இதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அமைச்சரவையிலே 2 இப்போதான் ஆமா சார், இப்போதான் பண்ணிருக்காரு, பெரிய கருப்பன் இருக்காரு. 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க சார். இந்த 2 அமைச்சரும் இந்த சமுதாயத்திற்காக எந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் 2 அமைச்சர்களும். ஏன்னா வட மாவட்டங்கள், தென் மாவட்டம், கொங்கு 3 மாவட்டமாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டமும் புதுகுளத்தூரும் பக்கத்தில் மாட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் யாதவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞ மக்கள் 35க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு வருகிறாங்க. சென்ற மாதம் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்குள்ளாக 4 உயிர்கள், ஒரு பெண் உள்பட 4 உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 அமைச்சர்களும் எந்த இடத்துல என் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்கள் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தவிர அவர்கள் யாதவர்களுக்காக போராடக்கூடியவர்கள். அவர் திராவிட கட்சியின் உறுப்பினர்கள், திராவிட கட்சியின் அமைச்சர்கள், ஆட்சியின் அமைச்சர்கள், திராவிட கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள். இல்ல இப்ப பேசலன்றீங்களா? இது வரைக்கும் எப்பவுமே பேசல சார். எப்பயுமே இந்த சமுதாயத்தை பத்தி பேசவில்லை. இல்ல, அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி உங்களோட சமுதாய வாக்குகளை வச்சுதான் அவங்க வெற்றியை, அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்தது யாதவ சமுதாயத்தை பார்த்துதான், சீட்டு கொடுத்தது யாதவ சமுதாயத்தை பார்த்துதான். அவர்கள் சட்டமன்றத்தில் யாதவர்களுக்காக பேசிய ஒரு நாளேடு இருந்தால் எடுத்து சொல்லுங்க, நான் பின் வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்றார். அவர் அந்த தொகுதியே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வேற மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆமாம், அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிரச்சனைக்கு உரிய பகுதி முதுகுளத்தூர் சார். யாதவர்கள் பெரும்பான்மையான இருக்க தொகுதி. அந்த சார்ந்து தான் அவருக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க. அந்த தொகுதியை பொறுத்தவரை யாதவர்கள் யார் என்றாலும் வெற்றி பெறலாம். அதன் அடிப்படையில் தான் அந்த தொகுதி சார் சீட்டு வாங்குறது. கட்சியில் மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்தமாகவே அவங்க சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றத எப்படி சார்? ஒட்டுமொத்தமாகவே எந்த திராவிட கட்சிகளும் இந்த சமுதாயத்தை அங்கீகரிக்கவில்லை. இல்லை, ஒரு கட்சி சார்ந்து ஒரு மக்கள் பொது அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு ஒரு அமைச்சரானவர் எப்படி அது ஒரு சார்ந்த ஒரு மக்களுக்கு மட்டும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன சொல்லுறேன் சார், நான் உங்களுக்கு எப்படி சார் சீட்டு கொடுத்தாங்க? நீங்கள் எதை சார்ந்து சார் வெளியே வந்து சார் நீங்கள் எங்களுக்கு மட்டும் செய்யுன்னு சொல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ கால்நடை வாரியம் கேட்டால் யாதவர் மட்டுமா பயன்பெற போகிறாங்க? அதான் அனைத்து மக்களும் பயன்பெறுவாங்க. அப்போ அந்த வாரியத்தை வாங்கி கொடுத்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பால் நல வாரியம் ஒன்று அமைக்கலாம் சார். இன்னைக்கு பிரதான தொழில் கால்நடைக்கு பின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் 20 பேராவது பால் கேனை கட்டிங்கன்னு தெருவா அலையிறான். அதில் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறான், ஆக்சிடென்ட் ஆகுறான். அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு அந்த குடும்பத்தை பாதுகாக்கலாமே, அதை பற்றி யாரும் பேசலையே. தெலுங்கானாவில் யாதவர்களுக்கு மட்டும் சந்திரசேகர முதலமைச்சராக இருக்கும்போது மானிய விலையில் ஆடுகளை கொடுத்தார். அது நீங்கள் ரெக்கார்டு இருக்குது, எடுத்து பாருங்க. ஆடுகள் யாதவர்களுக்கு மானிய விலையில், அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 ஆடு வாங்கினீங்கன்னா 6 ஆட்டுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்லை, 4 ஆட்டுக்கு காசு கட்டினா போதும். அது மாதிரி இந்த அது யாதவர்களுக்கு மட்டும் நான் இப்பயும் கேட்கல, திரும்பணும் ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் தமிழக முன்னேற்ற கழகம் துவங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சமுதாய அமைப்பு சார்ந்து செயல்பட்டீங்க. அது எத்தனை வருஷமா நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க? அதில் என்னென்ன போராட்டங்கள்? 2021 இந்த இயக்கத்தை தொடங்கலாம் சார். ஜனவரி 27 தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய யாதவ சமூகத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 40 தொகுதி வெற்றி பெறுவேன்ட்டு. இந்த 40 தொகுதிகளும் யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தனித்தொகுதிகளாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டாம், வந்தவாசி, செங்கம், திட்டக்குடி, சங்கரன் கோயில், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஊத்தங்கரை, இதெல்லாம் யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த சமுதாயத்தில் இருந்த எந்த தலைவர்களும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் ஒரு தொகுதியை மாற்றி அமைக்கணும் சார். அதுதான் இந்திய சட்டம் சொல்ற விதி. ஆனால் நான் சொல்கின்ற தொகுதியெல்லாம் 30-40 ஆண்டுகளாக மாற்றி அமைக்காமல் சார், அரசியல் என்பது சுழற்சி முறையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, இப்படி தான் நம்ம வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம்.
அப்போ சுழற்சி முறையில் கொடுக்கும்போது தான் சார் எல்லா மக்களுக்கும் எல்லாம் சென்றடையும். ஆனால் இங்கே யாரோ ஒருவரை திருப்திப்படுத்த, அதிகாரத்தை தன்னாலே வைத்துக்கொள்ள எதுவும் இங்கே மாற்றப்படவில்லை, மாறவில்லை. அதை மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று என்றால், அரசியல் கட்சியாக வந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கள அரசியலில் நாங்கள் இணைக்கிறோம். நீங்கள் இப்போ தமிழக முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் பாதை அமைப்பில் நிறையா செயல்பாடில் ஈடுபட்டதாக நீங்கள் சொன்னீங்க. அப்படி நீங்கள் அந்த செயல்பாடில் ஈடுபடும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க? அதற்கு உங்களுக்கு உங்களுடைய சமுதாயம் சார்ந்த உங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் உங்களுக்கு உதவலையா? உதவலை சார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, செஞ்சிக்கோட்டை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆசியாவிலே மிகப்பெரிய கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்லால் உருவாக்கப்பட்ட கோட்டை. அந்த கோட்டையை கட்டி ஆட்சி புரிந்தவர் தான் ஆனந்தக்கோன். அதாவது செஞ்சியை யாரும் ஆட்சி புரிஞ்சிருக்கலாம். செஞ்சி கோட்டையை கட்டி ஆட்சி புரிந்தவர்கள் ஆனந்தக்கோன், கிருஷ்ணக்கோன், வலியக்கோன், புலியக்கோன், கோவிந்தக்கோன். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் இந்த கோனார் வம்சத்தினர் தான் செஞ்சி கோட்டையை ஆண்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் விளக்கமாக இருக்கும், இந்த கோட்டையை கட்டியவர் ஆனந்தக்கோன் வம்சாவளியினர் இருக்கும். யுனெஸ்கோ ஜூலை 11ஆம் தேதி யுனெஸ்கோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டை ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. மராட்டியர்கள் அமைத்த 12 கோட்டைகளில் இந்த கோட்டையும் ஒன்றுன்னு, இது மராட்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை என பதிவு செஞ்சுட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சிக்கோட்டையை நவாப்ஜான் ஆண்டார், நாயக்க மன்னர் ஆண்டாங்க, தேசிங் ராஜா, இப்படி பல்வேறு மன்னர்கள், கன்னடம் ராஜாக்கள், இப்படி பல்வேறு மன்னர்கள் மாறி மாறி ஆண்டாங்க. அது யாரும் மறுக்கலை. ஆனால் செஞ்சிக்கோட்டையை கட்டி ஆண்ட மன்னர் யாருன்றது தான் இங்கே விஷயம். அந்த விஷயத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தது. நீங்கள் கேட்ட மாதிரி தலைவர்கள், மாற்று கட்சியில் இருக்கிற யாதவ சமுதாய தலைவர்கள் ஒருவர் கூட இது வரைக்கும் வாய் திறந்து அதற்கான கண்டன பதிவை கூட பதிவு செய்யவில்லை. நீங்கள் சொன்னீங்க 2 அமைச்சர், அவங்க கூட முதலமைச்சரை பார்த்து, ஐயா அது எங்கள் சமுதாயத்தினால் கட்ட, நீங்கள் போய் சொன்னால் தான் தப்பு, உண்மையை யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம், அப்படி பேசலை. நாங்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக அதை முறையாக அந்த புத்தகங்களை இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து அந்த இடத்துல மிக தெளிவாக வச்சிருக்காங்க. கல்வெட்டு இது ஆனந்த கோனார் வம்சாவளியால் கட்டப்பட்டது. அப்படி ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஆதாரம் இருக்கும் பொழுது எங்கள் வரலாறு திருடப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தில் அண்ணன் ஐயா ராமதாஸ் அவர்கள் திடீரென ஒரு குண்டை போடுகிறார். என்ன போடுகிறார்? ஜூலை 11 உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 நாட்கள் அமைதி காத்து விட்டு யாதவ மக்கள் இயக்கம் செஞ்சியிலே பத்திரிகையாளரை சந்தித்து மராட்டியரால் அமைக்கப்பட்ட கோட்டை தவறு, இது ஆனந்த கோனால் கட்டப்பட்ட கோட்டை என அறிவித்த பிறகு இது காடவ மன்னன் வன்னியர்களால் கட்டப்பட்ட கோட்டை என ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். நான் ஐயாவிடம் கேட்பது, எல்லோரிடம் கேட்பது, நான் 1981 பிறந்தவன். 85 நான் 1994 படித்த பாட புத்தகத்தில் செஞ்சிக்கோட்டையை கட்டி ஆண்டது ஆனந்தக்கோன் என்ற வரலாற்று புத்தகம் தான் இருக்கிறது. இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து அங்கே பழகி வைத்திருக்கிறது. பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருந்து கூட மத்திய மாநில அரசு ஒரு பக்கம் சமுதாயத்தை வஞ்சிக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுவரைக்கும் 40 ஆண்டுகளும் அரசியல் கட்சியை நடத்துகின்றவர். எந்த இடத்திலையும் இது காடவக்கோன் கோட்டைன்னு சொல்லாமல் திடீரென சொல்லுகிறார். இதற்கு தமிழக முதல்வரும் வேடிக்கை பார்க்கிறார். நீங்க சொல்றீங்க இந்த சமுதாயத்தின் தலைவர்கள், 2 அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி வைத்திருந்தவர்கள், கட்சியை கலைத்தவர்கள், சங்கம் வைத்திருந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் வரலாறு திருடும் பொழுது எங்களுக்கு தனி ஒரு மனிதனாக போராட முடியாது. அப்போ எங்களுக்கு தேவை ஒரு அரசியல் கட்சி. அதை தாண்டி இன்னும் ஒரு மிகப்பெரிய கூத்து, இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர் அழகுமுத்துக்கோன். பல ஆண்டுகளாக 1991 மறைந்த முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தான் சிலை வச்சாங்க எக்மோரில். அது இடையில அரசு விழா எல்லாம் இருந்துச்சு. இப்போ 3-4 ஆண்டுகளாக எடப்பாடியார் அவர்கள் அரசு விழா அறிவிச்சார். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் தான் மரியாதை செய்கிறார். தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் அழகுமுத்துக்கோன் கோனார் இல்லை, அவர் தேவர் என
ஒரு மேடையில் ஒரு பொது இடத்திலே பேசுகிறார். இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது சார்? ஆதாரத்தோட உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு ஆதாரத்தோட தீர்ப்பு வழங்கப்பட்டது. அழகுமுத்துக்கோன் என்பது கோனார் என்பதை தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பையே ஒரு வாரத்துக்கு முன்பாக போலியாக ஒருவர் அழகுமுத்துக்கோனார் கோனார் இல்லை, அவர் தேவ சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார். எங்கள் வரலாறு வட மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை ஒரு அடையாளம், தென் மாவட்டத்தில் அழகுமுத்துக்கோன் அடையாளம். இரண்டு பேரையும் நம்பவரே இல்லை என்பதை மறுக்கும்போது நாங்கள் அரசியல் கட்சியாக மட்டும்தான் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு கட்சிக்குமே ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க தேர்தல்களில். ஆனால் இப்போ முழுக்க மத்திய அரசையும் எதுக்குறீங்க, மாநில அரசையும் எதுக்குறீங்க. இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு? இல்லை. நாங்கள் யாதவ மக்கள் இயக்கமாக துவங்கிய ஓரு ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க நாங்கள் கோரிக்கையோடு தான் அவரிடம் சென்றோம். ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்து தருகிறோம் என்ற ஒரு உத்தரவோடு தான் போனோம். ஈரோடு இடைத்தேர்தலில் வேலை செஞ்சோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்தோம். நான் மிக தெளிவாக சொல்கின்றேன். ஏன் என்று கேட்டால் எங்கள் பிரதான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு. எங்கள் பிரதான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் பிரித்து சரிசமமாக கிடைக்க வேண்டும். அவர்கள் இருப்பது போல் அந்த கோரிக்கையை காங்கிரசின் தலைவர் ராகுல்ஜி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார். சுங்கவரி கட்டணம், இன்று இன்னைக்கு ஒரு கார் எடுத்தாலும் டூ வீலர் எடுத்தாலும் நம்ம அதுக்கான வரியை செலுத்திட்டு தான் நம்ம வண்டி எடுக்கிறோம். ரோட் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ், எல்லா டேக்ஸையும் போட்டு தான் நம்ம வண்டியை கொடுக்குறான். ஆனால் இன்று ரோடே இல்லாத ரோட்டுக்கெல்லாம் சுங்கவரி அமைத்து பகல் கொள்ளையாக இந்த மத்திய அரசு மாநில அரசு கூட்டு கொள்ளையடிக்கிறது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டால் உயர்ந்த சமுதாயத்தை வளர்ந்தவனுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு உடல்நிலை சரியா இல்லாதவன், ஒரு ஏழ்மையான ஒரு வாடகை வண்டி எடுத்து சென்றால் கூட அவன் டாக்டருக்கு பீஸை விட சுங்கவரி கட்டணத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. சுங்கவரி கட்டணத்தை நீக்குவோம் என்று ராகுல் காந்தி அறிக்கையில் கொடுத்தார். அடுத்தது இன்று பிரதான சமையல் கேஸ் விலை. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய, இப்போ யாரும் அடுப்பில் கிராமத்தில் கூட அடுப்பெல்லாம் இல்லை, ரேர், மாறி போச்சு. இன்னைக்கு சிலிண்டர் மயமாக ஆகிடுச்சு. ஆனால் 200 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இன்னைக்கு 1000 தாண்டிடுச்சு. நாங்கள் வந்தால் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம் என்று ஒரு அறிக்கையில் தான். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடந்துவிடும் என்ற அடிப்படையில் தமிழகத்தின் இந்தியா தலைமையின் கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். 10 நாடாளுமன்ற தொகுதியில் தீவிரமாக வேலை செய்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 10 மாவட்டங்களில் வேலை செஞ்சதா சொன்னீங்க. நீங்கள் எதன் காரணமாக இங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா? இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கும் பொழுது எங்கள் கோரிக்கைகளை சிலவற்றை அந்த தலைமையிடம் எடுத்துரைத்தோம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்நடை வாரியம், வட மாவட்டங்களில் யாதவர்களுக்கான முக்கியத்துவம், பால்வள நல வாரியம், இப்போ இந்த செஞ்சிக்கோட்டை விஷயத்தை கூட முதல்வருக்கு தகவல் கொண்டு போனோம். எங்கள் கோரிக்கைகளை எந்த கோரிக்கையும் திமுக அரசு செய்யவில்லை. நீங்கள் கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு மாதம் கூட நிறைவடையலை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காண்போம் அப்படின்றீங்க, அது சாத்தியமா? 234 தொகுதியில் என் சமூகம் எனக்கு பலமாக இருக்கிறது. நாங்கள் வேட்பாளரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். யாதவ மக்கள் இயக்கின்ற கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அதிலிருந்து குறைச்சலாக ஒரு 100 சட்டமன்றத்தை, நாளைக்கு தேர்தல் என்றால் கூட ஒரு 100 வேட்பாளரை நிறுத்தும் அளவிற்கு நாங்கள் தகுதியான வேட்பாளரை கையில் வைத்திருக்கிறோம். அடுத்த தேர்தலில் தான் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் முதலாக தேர்தல் ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் பல கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைச்சா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி எதுவும் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் யாரையும் தேடி செல்ல வேண்டிய இடத்தில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூகத்தின் பின்புலமாக செயல்படக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக தான் இருக்கிறது.
ஏற்கனவே என் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேடி இருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் தமிழக முன்னேற்ற கழகம் ஆதரவை பெற்றால்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கான களப்பணியில் எங்கள் நிர்வாகிகள் விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் பங்களிப்பு சொல்லியிருக்கின்றார். அதாவது அமைச்சர்களையும் பங்களிப்பு, அதாவது ஒரு அரசியல் என்பது ஒரு பங்களிப்பு அரசியலை ஒரு ஒற்றல் குழுவாக சொல்லியிருக்கின்றார். அது வரவேற்கத்தக்கது. ஜனவரியில் பொதுக்குழுவை ஏற்படுத்தியிருக்கின்றோம். பொதுக்குழுக்குள்ளாக தொகுதி பொறுப்பாளர்களை 234 தொகுதியிலும் நியமிக்கின்றோம். நியமித்து பொதுக்குழு கூட்டி எங்கள் கோரிக்கைகளை வடிவமைத்து தமிழகத்தில் போட்டியிடுகின்ற கூட்டணிகளுக்கு முதலில் எங்கள் கோரிக்கைகளை கடிதமாக கொடுப்போம். எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளோடு கூட்டணி வைப்போம். அப்படி எங்கள் கோரிக்கைகளை எந்த கூட்டணிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக தனித்து போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கோம். அவர்கள் வாக்காளராக நாம் அவர்கள் சேர்ப்பதற்கு காரணமாக நம்மள தான் இருக்கிறோம். தமிழ் மக்களை முதல்ல உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உழைப்புக்கு நாத்து நடுறதுக்கு வடமாநிலம் வந்துட்டான். நீ அப்புறம் எப்படி அவனுக்கு வாக்கு கொடுக்காத இருக்க முடியும்? தப்பு யார் பண்றது? நான் வாக்கு அவனுக்கு கொடுன்னு சொல்லல. முதல்ல நீ உழை. நம்மன் நம் மக்கள் நாம் தான் உழைக்க வேண்டும். முதல்ல நீ உழை. உழைத்து விட்டாலே நீ உழைக்க ஆரம்பித்தால் அவனுக்கு வேலையே இல்லை. அப்புறம் அவன் வாக்கு கேட்க போறான். நீ உழைக்க ஆரம்பிச்சா அவன் ஊருக்கு அவன் போயிட போறான். முதல்ல தமிழக மக்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தமிழ்நாடு அவர் வேலையை அவர்கள் செய்தார்களோ, உழைத்தார்களோ, அது மாதிரி வர வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எஸ்ஐஆருக்கும் வேலை இல்லை, வடமாநிலத்திற்கும் வேலை இல்லை, எந்த பேச்சுக்கும் வேலை இல்லை. இப்போ தமிழக முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான தகவல் சொல்லுவீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சார், நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்பது மது. இந்த மது என்ற ஒற்றை சொல் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுவால் ஒரு தெருவில் ஒரு 10 குடும்பம் இருந்தால் அதில் 7 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மதுவை படிப்படியாக ஒரு கட்டம், அதான் சார், பார் தேவையே இல்லாத ஒன்று. ஏன் பார் தேவையே இல்லாத ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசை வச்சுங்க. இப்போ ஓட்டு போகிறதுக்கு ஆதார் அட்டை கேட்குறீங்க, எதுக்கு போனாலும் ஒரு ஆதார் அட்டை வயசை கேட்குறீங்க. ஆனால் மதுவுக்கு 6 வயசு பையன் போய் சரக்கு வாங்கிட்டு வரான், 12 வயசு பையன் போய் சரக்கு வாங்கிட்டு வரான். அப்போ ஒரு வயதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். பார் என்பதை முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இந்த தமிழகத்தில் பிரதான கோரிக்கை, ஒவ்வொரு நாளும் மரணம் என்பது கொத்து கொத்தாக இழந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க. அதில் பெரும்பான்மையான மரணங்கள் எதால் நடக்குது என்று கேட்டால், கொலை நடக்குது என்று கேட்டால் மது, கஞ்சா. இதை ஒழிக்க வேண்டும். இதை ஒழிப்பவர்கள் தான் யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி வருபவர்களுக்கு தமிழக முன்னேற்ற கழகம் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் ஆதரவு தருவோம். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தமிழக முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன? தமிழக முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதி என்பதை விட ஒரு பொதுவான வாக்குறுதி தான். இன்று அரசு வேலை என்பது ஒரு எட்டாக்கனியாக மாறிவிட்டது. அதை தாண்டி இளைஞர்கள் 35 வயதை கடந்தவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 40 பேர் இருக்காங்க. அது காரணம் வேலை வாய்ப்பு இன்மை. இன்னைக்கு மிகப்பெரிய பிரதான பிரச்சனை தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. அதை முறைப்படுத்த வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே அந்தந்த மக்களுக்கு தான விகிதாச்சார அடிப்படையில் வேலை வாய்ப்பு முறையான முறையில் பங்களிப்பு சென்றடையும். நான் இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான கோரிக்கையாக வைப்பது, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஏதோ புதாகர செயலாக எண்ணிக்கொண்டு மத்திய அரசு மாநில அரசு மேல் குற்றம் சாட்டுவதும், மாநில அரசு மத்திய அரசு மேல் குற்றம் சாட்டுவதும் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள். மக்களுக்கு புரியவில்லை. என்ன புரியலன்னு கேட்டீங்கன்னா, தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு திணிப்பை திணிக்கிறார். மத்திய அரசு இப்பதான் ஒரு 3 மாசம் முன்னதான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்களே தவிர எடுக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் மத்திய அரசு எடுத்ததா தெரியல. அப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி
இப்போ தேர்தல் வந்துருச்சு. இப்போ தேர்தல் வந்த உடனே இப்போ 2 அரசுமே சொல்லுவாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி. நான் தயவு கூர்ந்து கேட்பது ஒரு உண்மையான நேர்மையான கோரிக்கையாக, மக்கள் கோரிக்கை ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு பிரதான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் அந்த மக்கள் எவ்வளவு தொகை இருக்கிறார்களோ வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதாரத்தை பிரித்து வழங்குங்கள். மக்கள் பிரச்சனை 40% தானாக சரியாகிவிடும். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது இப்போது மிகப்பெரிய அரிதாக இருக்கிறது. எந்த அரசு அமைந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு என்பது 100% உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மது, கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். கால்நடை வாரியம், அதாவது தமிழகத்தின் விவசாயிகளுக்கு அப்பாற்பட்டு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கால்நடை வாரியம் அமைத்து மானிய விலையில் அந்த கால்நடைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். பால் நல வாரியத்தை அமைத்து யாதவர் ஒருவரை தலைவராக அமர்த்தப்பட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய யாதவ சமுதாயம் போல் இருக்கின்ற சமுதாயங்களுக்கு முறையான அரசியல் அதிகாரத்தை பிரித்து தர வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.